வணக்கம் நண்பர்களே, ரீசெண்டா நம்ம 2026 அப்டேட்டட் பஜாஜ் பல்சரோட 150ல இருக்கக்கூடிய ரெண்டு வேரியன்ட்ஸ், சிங்கிள் சீட்டு ஸ்பிளிட் சீட்டு, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள், பிரைஸ் டீடைல்ஸா சொல்லிட்டு டீடைல்டா நம்ம பார்த்திருந்தோம். யாருக்கு எது சூட் ஆகும் சொல்லிட்டு இன்னைக்கு என் கூட பாத்தீங்கன்னா சேம் பல்சர்ல 125 விசஸ் 150 தான் நான் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் பிரைசிங் வைஸுங்கிறது டிஃபரன்ஸ் இருக்கு. அதை தவிர ஃபீச்சர்ஸ்ல எதுவும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க பஜாஜ் பைக்ஸ் வாங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்ஸ்க்கு டிஸ்பிளே தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க 125ல பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் சீட் மாடல் தான் நிப்பாட்டிருக்கேன். சேம் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய 150ல நான் சிங்கிள் சீட் மாடல் நிப்பாட்டிருக்கேன். ஸோ அது வந்து சிங்கிள் டிஸ்க் மாடல் சொல்லுவோம். ஸ்பிளிட் சீட் ஆப்ஷன் வேணும்னா அதுல வந்து ட்வின் டிஸ்க் மாடல் தான் நீங்க போகணும். பட் 125ல வந்து இதே இதுல நமக்கு ஸ்பிளிட் சீட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது 125 பொறுத்த வரைக்கும். சீட்டு மட்டும் நமக்கு மாடிஃபையா டூயல் சீட்டா வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு 2000-3000 நமக்கு பிரைஸுங்கிறது கூட வரும். மற்றபடி ஸ்பெக் வைஸ் சேமா தான் இருக்கும் 125 பொறுத்த வரைக்கும். இதே 150ல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ல இருந்து எல்லாமே மாறும். அது இன்னொரு வீடியோ அது வந்து நான் போட்டிருக்கேன், லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 125 பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். ஸோ 125ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியண்டா கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து நியான் ஒன்னு சொல்றாங்க, இன்னொரு வந்து கார்பன் சொல்றாங்க. ஸோ இந்த கார்பன் மாடல்ல தான் அப்டேட் வந்திருக்கு. இந்த 2026ல கார்பன் மாடல்ல தான் அப்டேட் வந்திருக்கு. நியான் மாடல்ல எந்த அப்டேட்டும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸை பார்த்துடலாம். அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லைட்டிங் செட்டப் கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாலஜன் யூனிட்ல கொடுத்துருந்தாங்க. இப்ப வந்து கம்ப்ளீட்டா எல்இடில வரக்கூடிய ஒரு ஹெட்லைட் யூனிட், இண்டிகேட்டரும் பாத்தீங்கன்னா எல்இடிலே வர மாதிரி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்து டிசைன். ஸோ டிசைனிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிராபிக்ஸ் எல்லாமே நியூவா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் கார்பன் மாடல்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் டிஜிட்டலா இருக்கும். நியான் மாடல் போனீங்கன்னா நமக்கு நார்மல் டிஜிட்டல் பிளஸ் அனலாக் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இயர் பாத்தீங்கன்னா கார்பனுங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு ஒரு கார்பன் ஃபைபர் பினிஷ்ல இருக்க மாதிரியான ஸ்டிக்கரிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து நம்ம 150ல பார்த்துருந்தோம். இந்த பேனல்ஸ் ஃபுல்லாவே வந்து கார்பன் ஃபைபர் பினிஷ் மாதிரி ஸ்டிக்கரிங் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த 125ல லைட்டா லைன்ஸ் மாதிரி தான் நம்ம கொண்டு போயிருக்காங்க. அண்ட் லைட்டிங் செட்டப் வந்து எல்இடி யூனிட்ஸா நமக்கு வந்துருச்சு. ஸோ இதான் அப்டேட்டுங்கிறது. இதை தவிர பிரைசிங்குமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைசிங்கை பத்தி எல்லாமே நம்ம ஃபைனலா பார்ப்போம். ஸோ ரெண்டு வண்டிக்கும் பிரைசிங் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு நம்ம ஃபைனலா பார்க்கலாம். அண்ட் நியான் மாடலுக்கும் இந்த கார்பன் மாடலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியான் மாடல் வந்து ஸ்டில் அவங்க வந்து அந்த பேசிக் மாடலா வச்சிருக்காங்க. ஸோ பல்சர்லயே இருக்கக்கூடிய பேசிக் மாடல்னா 125 நியான் தான். இன்னுமே அந்த ஒரு ஹாலஜன் யூனிட் அந்த கிளாசிக் ஸ்டைல்லே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலஜன் யூனிட் வரக்கூடிய ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த அனலாக் டிஜிட்டல் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கீழே வரக்கூடிய அந்த இன்ஜின் கார்டெல்லாம் வருதுங்களா, அதெல்லாம் கூட அதுல இருக்காது. ஸோ பிளேனான ஒரு டிசைனா அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நியானு. அதுக்கு அடுத்து இந்த கார்பன் மாடல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எல்இடி செட்டப், இன்ஜின் கார்டு இதெல்லாமே கொடுத்து நமக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப 125 விசஸ் 150 அந்த கான்செப்ட் நம்ம போயிடலாங்க. இது ரெண்டுக்கும் லுக் வைஸ் எதுவும் டிஃபரன்ஸ் செய்யறான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கிராபிக்ஸ்ல மாறுபடுதுங்க. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் 150ல வந்து இந்த நியூ கிராபிக்ஸ் வந்து பின்னாடி போற மாதிரி நமக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஆரோ பேட்டர்ன் பின்னாடி போற மாதிரி இருக்கு. அதோட இந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. இதே இந்த 125ல பாத்தீங்கன்னா அந்த ஆரோ பேட்டர்ன் ஃப்ரண்ட்ல இந்த ஃபேரிங்ல வர மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கிராபிக்ஸ் சின்ன டிசைன் சேஞ்சஸ்ங்கிறது வருது. அதே மாதிரி இந்த பேனல்ஸ் ஃபுல்லாவே அதுல கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர்ல போயிருக்கு. இதுல வந்து இந்த ஒரு லைன் ஸ்ட்ரிப் மட்டும் போற மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கிராபிக்ஸ்ல தான் மெயினான சேஞ்சஸ். இதை தவிர நேம்லயே இருக்கு, இது 125cc, இது 150cc, இது ரெண்டும் சேஞ்சஸ்ங்கிறது இருக்கு. இதை தவிர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து காமனா தாங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 150ல பாத்தீங்கன்னா அனலாக் பிளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே வருது. அது இல்லாம உங்களுக்கு அதாவது அனலாக் மாடல்ல வேணாலும் இந்த 150 சிங்கிள் சீட்ல நீங்க எடுத்துக்கலாம், டிஜிட்டல் மாடல்ல வேணாலுமே எடுத்துக்கலாம். ஒரு 2000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். பட் 125ல பாத்தீங்கன்னா நீங்க அனலாக் வேணும்னா நியான் மாடல் தான் போகணும். இந்த கார்பன் மாடல்ல டிஜிட்டல்ல மட்டும் தான் வருது. மற்றபடி வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே வந்து 17 இன்ச் வீல்ஸ் தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. டயர் ப்ரொஃபைலுமே சேம். ஃப்ரண்ட்ல வந்து 80/100 ப்ரொஃபைல் டயர்ஸ், ரியர்ல 100/90 ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பிரேக்கிங்ல டிஃபரன்ஸ்ங்கிறது வருதுங்க. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே, அதாவது இந்த சிங்கிள் சீட் மாடலும் சரி 125 சரி, ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஸ்க், ரியர் டிஸ்க் கிடையாது. ரியர் டிஸ்க் வந்து 125ல ட்வின் டிஸ்க் மாடல் செப்பரேட்டா வருது. பட் 125ல ஃப்ரண்ட் மட்டும் தான். டிஸ்க்லயுமே சைஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்குங்க ஃப்ரண்ட்ல. ஸோ 125ல பாத்தீங்கன்னா 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதே 150ல பாத்தீங்கன்னா 260mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வைஸ்மே நீங்க 150 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்துடும்.
பட் இந்த 125ல காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்ம்ஸ் வந்துருச்சு இந்த 2026 ஏப்ரல் 1ல இருந்து எல்லாமே 125cc இருந்தாலும் ஏபிஎஸ் கொடுக்குங்கிறது. பட் இப்போ வந்து அப்டேட் தான் அவங்க கொடுக்கல, வரும்னு நினைச்சோம் பட் வரல. ஸோ கூடிய விரைவில் இன்னொரு 4-5-6 மாசத்துல அடுத்த அப்டேட் ஏபிஎஸோட வரும்னு நினைக்கிறேன். நான் பார்ப்போம் எப்படின்ட்டு. மற்றபடி இந்த 150யோட சிங்கிள் டிஸ்க் ஆகட்டும் 125 ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் சைஸ் தான் சேமுங்க. ஏன்னா நமக்கு வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா 1320mm வீல் பேஸ் தான் ரெண்டு எண்ணியுமே உருவாக்கி இருக்காங்க. அதனாலதான் இந்த டயர் பேட்டர்ன் வந்து எல்லாமே நமக்கு சேமா வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 150 ட்வின் டிஸ்க்ல மாடல பாத்தீங்கன்னா 1345mm வீல் பேஸ். ஏன்னா டயர் ப்ரொஃபைல் எல்லாமே கொஞ்சம் ரியர்ல பெருசா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரியான செட்டப்ல அது கொண்டு போயிருந்தாங்க. பட் இது ரெண்டுமே நமக்கு சேம் டு சேமா தான் போகுது. டிசைனிங் வைஸ்மே நீங்க பார்க்கலாம், நமக்கு வந்து பிரேக் லிவர் ஆகட்டும் கியர் லிவர் ஆகட்டும் எல்லாமே நமக்கு சேம் டு சேமா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபுட் பெக்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு அதே மாதிரியே தான் இருக்கு. சைலன்சர் செட்டப்பும் சேம். டிசைனிங் வைஸ் எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை. இந்த கிராபிக்ஸ் மட்டும் தான் நமக்கு மாற்றங்கள்ங்கிறது இருக்கு. அந்த இன்ஜின் மாற்றங்கள் அப்படியே தான் நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 150 சிங்கிள் டிஸ்க்ங்கிறது கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஓரியன்டா பர்சன்ஸுக்கு பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கல். அப்படிதான் அவங்க வந்து இந்த கான்செப்டா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 150ல பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க்கும் ட்வின் டிஸ்க்கும் அந்த அளவுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸுமே இருக்காது. ஒரு 4000 தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஃபீச்சர்ஸ்மே அதில் ஜாஸ்தி இருக்கும் போது அதை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு ஃபேமிலிக்காக இருக்கக்கூடிய ஆளா இருந்தா ஒரு சிங்கிள் டிஸ்க் தான் பெட்டரா இருக்கும். இதுவே வந்து ஒரு காலேஜ் பர்சன்ஸ் யூத்தா அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா உங்களுக்கு ட்வின் டிஸ்க் ஸ்போர்ட்டி மாடல் வேணுங்கிறதுலாம் ட்வின் டிஸ்க் பெட்டரா இருக்கும் நம்ம கொண்டு போயிருப்போம். ஸோ அதே தான் இல்லையும் சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு லேடிஸ் தான் ஏறி உட்கார்றதுக்கான சாரி கார்லயே இந்த ஃபுட் ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி அதுலயுமே வரும். எல்லாமே ஸ்டாக் கண்டிஷன்ஸ்ல நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம டயர் ஹக்கர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு வெஹிக்கல்லுமே. பிளஸ் இங்கெல்லாம் கூட நீங்க பார்க்கலாம் ஒரு ஃபிக்ஸட் ஹேண்ட் ரெஸ்ட் தான் நல்லாவே ஸ்டெடினஸா இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் டெயில் லைட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சேம். இந்த டெயில் லைட்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவே பஜாஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே ஒரு எல்லாருமே விரும்பத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு டெயில் லைட் செட்டப்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நமக்கு அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் ரெண்டுக்கும் மாறும் கண்டிப்பா. ஏன்னா சிசி வைஸ் மாறுதுங்கும் போது எக்ஸாஸ்ட் நோட்டுமே மாறும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுருங்க. அண்ட் ஃபியூல் டேங்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிளுமே சேம்ங்க. 150 125 ரெண்டுலயுமே 15 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில தான் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 125 கார்பன் மாடல்ல டிஜிட்டல்ல தான் வருது. உங்களுக்கு அனலாக் மாடல் வேணும்னா நீங்க நியான் மாடல்ல மட்டும் தான் கிடைக்கும். இதுவே 150ல பாத்தீங்கன்னா போத் அனலாக் மாடலும் இருக்கு, நியான் மாடல் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். சிங்கிள் டிஸ்க்லயே உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டுமே கொடுக்குறாங்க. ஒரு 2000 பிரைஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது வரும். ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 125 150யோட சிங்கிள் டிஸ்க் மாடல் ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஞ்சஸ்ங்கிறது இல்லைங்க. ஏன்னா மெயினா நம்ம பார்க்கக்கூடியது வீல்ஸ் டயர்ஸ் சஸ்பென்ஷன்ஸ் இது எல்லாமே சேம் டு சேமா தான் போயிருக்கு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருது. அதுல பாத்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து காஸ்ட் கட்டிங்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரெண்டுலயுமே வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் ட்ரம்மா தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் சைஸ்ல சேஞ்சஸ் வருது. இது 260 240 அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைனிங் வைஸ் எல்லாமே சேம் தான். கிராபிக்ஸை தவிர டிசைனிங்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நம்ம போயிடலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதான் இது வந்து 125cc இன்ஜின். இது வந்து 150cc இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர்னு பாத்தீங்கன்னா 11.8 PS ஆஃப் பவரும் 10.8 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க 125. ஸோ இதுல இருந்து 150க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13.8 or 14 PS வச்சுக்கோங்களேன். ஒரு 2 PS வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணோம். டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 3.2 Nm ஆஃப் டார்க் வந்து கூட வரும். ஸோ இந்த பவர் அண்ட் டார்க்கோட டிஃபரன்ஸ் வந்து டிரைவ் பண்ணும்போது தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் தெரியுதுங்க. நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அதை. ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் கியர் நீங்க போட்டு வண்டி எடுக்கும் போதுமே சரி, நீங்க கிளச்சை விடும் போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் மூவ்மெண்ட்ல ஆகட்டும் அதுலயுமே நமக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் சிட்டி டிராபிக்ல மேக்ஸிமம் ஒரு 30-40 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டுவீங்க. மேக்ஸிமம் 50 தாண்ட முடியாது டிராபிக் கண்டிஷன்ஸ்ல. அதுல அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்ன்னு தெரியல. பட் நீங்க ஒரு 4th கியர் அந்த மாதிரிலாம் போட்டு வண்டியை வந்து ஒரு 5th கியர்ல வைக்கிறீங்கும் போது அதை விட இதுல லோ கியர் ரேஷியோங்கிறது நல்லா இருக்கும். 125 விட 150ல வந்து கொஞ்சம் லோ கியர் ரேஷியோங்கிறது நல்லா ஃபீல் பண்ற ஒரு ஸ்மூத்தான மூவ்மெண்ட் இருக்கு.
பட் அதுல வந்து நம்ம கியர் ரேஷியோவை டவுன் பண்ற மாதிரி போகும் 125ல. அது வந்து ஸ்பீடு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 150 பாத்தீங்கன்னா ஒரு 110 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவே நீங்க 125 பாத்தீங்கன்னா ஒரு 95 to 100 அந்த ரேஞ்ச் தான் உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க வந்து டிரைவிங்ல ஒரு 60-70 கூட 150 வந்து கொஞ்சம் ஸ்மூத் ரைடு கொடுக்குற மாதிரி இருக்கும். 80+ தான் போனீங்கன்னா கண்டிப்பா வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 60ல இருந்தே ஒரு ஸ்ட்ரெயினுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம மைலேஜ் ஒரு மெயின் ஃபேக்டரா நம்ம எடுத்துப்போம். ஸோ ஏன்னா சிசி கம்மியா போகுது அப்படிங்கும் போது மைலேஜ் வந்து நம்ம கூட கொடுப்போம் அப்படிங்கறதுக்காக சிசி கம்மியா நம்ம போவோம். இந்த ரெண்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 125 பாத்தீங்கன்னா 144 கிலோ வருதுங்க. இதுவே 150 பாத்தீங்கன்னா 148 கிலோ வருதுங்க. ஒரு 4 கிலோ கூட வரும் நமக்கு. ஸோ ஒரு 4 கிலோ நமக்கு வெயிட் டிஃபரன்ஸ் வருதுங்க. இருந்தாலும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140+ தான். ஒரு அரௌண்ட் 150 kgங்கிறது தான் ரெண்டு வெயிட்டோடுமே வருது. ரெண்டு வண்டியுமே அந்த 150 kgங்கிற வெயிட் கீழே தான் வருது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு மைலேஜ் அந்த அளவுக்கு நீங்க டிஃபரன்ஸுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கும். இது 150 பாத்தீங்கன்னா இப்ப இந்த BS6 அப்டேட்டுக்கு அப்புறம் மைலேஜ்ங்கிறது ஒரு 45 வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. மேபி ரொம்ப நீட்டா ஓட்டுறவங்களும் கொஞ்சம் கூட வரலாம். ஸோ இதுல இருந்து அது கம்பேர் பண்ணும்போது ஒரு 45 to 50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க போது 55 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் BS3 BS4 பல்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 150 வந்து நமக்கு 55+ கொடுக்கும். பட் இப்போ வந்து இந்த BS6 நாம்ஸ்க்கு அப்புறம் மைலேஜ் எல்லாமே கொஞ்சம் டிராப் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நம்ம கியர் ரேஷியோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். மற்றபடி இந்த வண்டி அதிக பேரால ஓட்டக்கூடியதான். வண்டியோட என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்களா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சஸ்பென்ஷனுமே நமக்கு ஓகே தான். ஃபேமிலியா கூட்டிட்டு போறதுக்குலாம் நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில தான் இந்த வெஹிக்கிள் அவங்க டிசைனுமே பண்ணியிருப்பாங்க. லேடிஸ்லாம் உட்காந்து போறதுக்கு நல்ல ஏதுவான வகையில இதோட சீட் ஹைட்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து பில்லியனா லேடிஸ் ஏறினாலுமே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபேமிலியை கூட்டிட்டு ஓட்டும் போது பசங்களுக்குமே நல்ல கம்ஃபர்டபுளா இருக்க வைக்கலாம் இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 125 ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ரேட்டு 81,500 ஆரம்பிக்குதுங்க. அந்த நியான் மாடல் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்டாண்டர்ட் பேசிக் மாடல் நியான் வந்து ஆரம்பிக்குது. நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த கார்பன் மாடல் பாத்தீங்கன்னா 90,000 எக்ஸ்ஷோரூம் ரேட்டா வருது. 89 சில்லற வரும். ரவுண்டா நான் 90ன்னு சொல்றேன். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பிளிட் மாடல் பாத்தீங்கன்னா 92ங்கிறது எக்ஸ்ஷோரூம் ரேட்டா வரும். 2,000 கூட வரும் நமக்கு. ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது திருச்சியில இன்னைக்கு 1,07,000 நியான் மாடலும் 1,13,500 இந்த கார்பன் மாடலும் வருது. ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கிட்ட ஒரு 6,500 ரேஞ்சில் வந்து நமக்கு கூட வருது. இதுலயே ஸ்பிளிட் சீட் மாடல் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 2,000 to 3,000 ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் நமக்கு டிஃபரன்ஸ் வருங்க. பட் 150 மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் டிஸ்க் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ரேட்னு பார்த்தோம்னா 1,13,000. இதுவுமே ரவுண்டா தான் சொல்றேன். அரௌண்ட் 1,12,900 அந்த ரேஞ்ச் வரும் நமக்கு. 1,13 வச்சுக்கலாம். இதோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,33 அப்படிங்கிறது இந்த அனலாக் மாடலுக்கும் 1,35 டிஜிட்டல் மாடலுக்கும் நமக்கு வரும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் ரோட் காஸ்ட்ல ஒரு 20,000 to 22,000 பிரைஸ் டிஃபரன்ஸ் வருதுங்க. ஸோ இந்த ஒரு 20,000+ கொடுத்து இந்த 150 மாடல்ல கொடுத்துருக்க போனீங்கன்னா இந்த 150 மாடல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெட்டரா தான் எனக்கு தெரியுது. இல்ல எனக்கு ஸ்ட்ரிக்ட்லி பட்ஜெட் இருக்கு, ஸோ 20,000 என்னால ஆஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 1,10 அந்த ரேஞ்சில் இது வந்து ஏன்னா 1,13,500 நான் ஆஃபர்லாம் இல்லாம சொல்றேன். நீங்க ஆஃபர்லாம் போனீங்கன்னா 1,10 ரேஞ்சில் கூட நீங்க வாங்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த பட்ஜெட் சீரீஸ்ல ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்டன்டா இருக்கவங்க 150 மாடல் போகலாம். ஏன்னா மைலேஜ்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸும் இருக்காது. ஒரு 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான் ரெண்டுக்குமே இருக்குங்கும் போது உங்களுக்கு பெட்டர் ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த 150 மாடலுங்கிறது இருக்கும். லாங் ரன்ல நீங்க வச்சு ஓட்டும் போதுமே உங்களுக்கு வந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும், இதுக்கு மேல அடுத்த வண்டி நம்ம போகணுங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து இந்த 150 வந்து கொடுக்காது. இதை நீங்க 125 போறீங்கும் போது உங்களுக்கு அந்த டாட்ஸ் வரலாம். ஏன்னா அதுல வந்து பிக்கப் பிளஸ் டாப் ஸ்பீட் எல்லாமே கம்மியா இருக்கும்போது நீங்க ஆக்சிலேட்டர் திருவினா அது அந்த அளவுக்கு போகாது. ஒரு 60க்கு மேல அந்த ஒரு பவர் லேக் வந்து அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு 80 வரைக்குமே உங்களால நல்லா பவர் எடுத்து போக முடியும். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த அப்கிரேட் பண்ணணும், அடுத்த வெஹிக்கிள் போகணுங்கிற மாதிரி டாட்டும் வராது. மைலேஜுமே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 45ங்கிறது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் போக போக. ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து 125 vs 150 ரெண்டுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ், ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் வருது அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கு, எந்த வண்டி எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். வண்டி டெஃபினட்டா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த 2 வெஹிக்கிள் எது இருக்குன்னு குழப்பம் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.